நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார விடயதானத்தை மத்திய அரசாங்கம் அமுலாக்கும் மூடப்பட்ட சேவையாக மாற்றுவது பற்றி பிரதமர் பரிசீலனை. தோட்டத் தொழிலாளர்களின் நாட்சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பது பற்றிய வர்த்தமானி விரைவில். கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சமுத்திரவியல் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்காக பிரத்யேக செயலகம். பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கலஸ் சார்க்கோசிக்கு சிறை தண்டனை. நாட்டின் 4 பிரதான விளையாட்டுச் சங்கங்களுக்கான தேர்தல்கள் பற்றி நாளை பேச்சுவார்த்தை. விரிவான செய்திகள். சுகாதாரம் என்ற விடயதானத்தை மத்திய அரசாங்கம் அமுலாக்கும் மூடப்பட்ட சேவையாக புதிய அரசியல் யாப்பில் சேர்ப்பது குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கவனம் செலுத்தியுள்ளார். இன்று அலரி மாளிகையில் அரச மருத்துவ உத்தியோகத்தர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இதன்போது சங்கத்தின் தலைவரான மருத்துவ நிபுணர் அனுருத்த பாதனிய முன்வைத்த கோரிக்கைக்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்தார். சுகாதார சேவையிலும் மருத்துவர்கள் இடையேயும் நிலவும் பிரச்சினைகள் பற்றியும் அவற்றுக்கான தீர்வுகள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை மருத்துவ சேவையை சுயாதீனமாக அமைப்பாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என பிரதம மந்திரி சுகாதார அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கினார். இலங்கையின் சகல வைத்தியர்களுக்குமான ஓய்வூதிய வயதில்லை 63 வரை அதிகரிக்கப்பட உள்ளது. அரச மருத்துவ பீடம் ஒன்றில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து வெளியேறும் மருத்துவர்களின் வயதெல்லையை முடிந்த அளவு குறைப்பது பற்றி கல்வி அமைச்சுடன் பேசி கூட்டு வேலை திட்டத்தை அமுலாக்குவது பற்றியும் இன்றைய கலந்துரையாடலில் ஆராயப்பட்டது. ஜேசிஇ சாதாரணதர பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்திலும் உயர்தர பரீட்சை டிசம்பர் மாதத்திலும் நடத்துவது பற்றிய யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்தார். இதன் மூலம் படிப்பதற்கு செலவாகும் காலத்தை 9 மாதங்களால் குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். தோட்டத் தொழிலாளர்களின் நாட்சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பது பற்றிய வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். சம்பளத்தை அதிகரிக்க கிடைத்தமை தோட்டத் தொழிலாளர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதன் மூலம் அரசு அளித்த உறுதிமொழியொன்று நிறைவேறுகிறதென அமைச்சர் குறிப்பிட்டார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தோட்ட உரிமையாளர்கள், தொழிற்சங்க பிரமுகர்கள் ஆகியோருடன் 15 தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இன்றைய தினம் சம்பள நிர்ணய சபையுடன் தொழில் ஆணையாளர் நாயகம் இணைந்து நடத்திய பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்மானம் எட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார். இலங்கையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதன் பிரகாரம் இலங்கையில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 476 அதிகரித்துள்ளது என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். கனேமுல்ல, மர்தானை, புலத்கோஹுபிட்டிய, கண்டி, பூஜாபிட்டிய ஆகிய இடங்களில் மரணங்கள் பதிவாகியதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இன்று கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 192 பேர் இனங்காணப்பட்டார்கள். இதனுடன் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 93,435 அதிகரித்துள்ளது. மொத்தமாக 79,422 பேர் கோவிட் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்துள்ளார்கள். 3,542 தொற்றாளர்கள் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஊடகங்களில் வெளியாகும் எந்தவொரு செய்தியின் மூலமும் பிரஜைகளுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாதென்று ஊடக அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார்.
பிரஜைகளின் உரிமைகள் பற்றி ஊடகவியலாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதேபோன்று ஊடகவியலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் முறையொன்று உருவாக்கப்பட வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நோக்கத்துக்காக இலங்கை பத்திரிகை சபை சட்டம் காலத்திற்கேற்ற விதத்தில் மாற்றப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். ஊடக அமைச்சில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் கஹெலி ரம்புக்வெல்ல உரையாற்றினார். சமுத்திரவியல் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக நிரந்தர செயலகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலகம் கடற்படை தலைமையகத்தில் இன்று ஸ்தாபிக்கப்பட்டது. இந்தியா, மாலைதீவு, இலங்கை ஆகிய நாடுகள் சமுத்திரவியல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வேலை திட்டத்தை கூட்டாக அமலாக்கும். கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற சமுத்திர பாதுகாப்பு ஒத்துழைப்பு மாநாட்டில் இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டிருந்தது. இதற்கமைய கூட்டு பயிற்சிகளை நடத்துவது, மனிதாபிமான உதவிகளை பெற்றுக் கொடுப்பது, இடர் நிவாரணங்களை வழங்குவது, சமுத்திரவியல் மாசடைதலை தடுப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முன்னர் அதற்குரிய சட்டத்தில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சட்டம் குறித்து இறுதி தீர்மானத்தை எட்டுவது அவசியம். அதனைத் தொடர்ந்து சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய 2 மாதங்களுக்குள் வாக்களிப்பை நடத்தலாம் என்று ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டார். தேர்தல்கள் ஆணைக்குழு இதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் திரு புஞ்சிஹேவா மேலும் குறிப்பிட்டார். இலங்கை பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்படுவது குறித்து சோசலிச மக்கள் முன்னணி ஆதங்கம் வெளியிட்டுள்ளது. அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு நிதி வழங்கும் ஐரோப்பிய ஒன்றியமும் சில வல்லரசு நாடுகளும் போலி தகவல்களை பரப்பி வருகின்றன. இது கவலைக்குரிய விடயம் என்று முன்னணியின் செயலாளர் ராஜா கொல்லூரே குறிப்பிட்டார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது ஜெனீவா அறிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று அவர் குறிப்பிட்டார். 2 அமைச்சுக்களுக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். விவசாய அமைச்சின் புதிய செயலாளராக MP.R. புஷ்பகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். பெட்டிக், கைத்தறி, நெசவு, உள்நாட்டு புடவை வகைகள் உற்பத்தி ராஜாங்க அமைச்சின் செயலாளராக PLSJ தர்மகீர்த்தி நியமனம் பெற்றார். இவர்கள் இருவரும் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தரவிடமிருந்து நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை ஜனாதிபதி செயலகத்தின் சட்ட அலுவல்களுக்கு பொறுப்பான பணிப்பாளர் நாயகம் ஹரிகுப்த ரோஹனதீர ஆயர் இல்லத்தில் கையளித்தார். இதற்கு முன்னராக இந்த அறிக்கை மல்வத்து அஸ்கிரியபிட மகாநாயக்கர்களிடமும் இன்று கையளிக்கப்பட்டது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கைவிடப்பட்ட நகர அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறு பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அமைச்சின் திட்டங்கள் பற்றி ஆராயும் கலந்துரையாடலில் அவர் உரை நிகழ்த்தினார். இந்த கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. இதன்போது முன்னைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கைவிடப்பட்ட திட்டங்கள் பற்றி அதிகாரிகள் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாகவும் அவரது அலுவலகம் அறிவித்துள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் திட்டம் கிடையாதென்று அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புதிய கட்சி ஆரம்பிப்பது குடியரசுக் கட்சியின் வாக்குகளை பிளவுபடுத்தும் என்று டிரம்ப் குறிப்பிட்டார்.
அவர் புளோரிடாவில் இடம்பெற்ற கன்சர்வேட்டிவ் மாநாட்டில் உரையாற்றினார். ஜோ பைடன் ஜனாதிபதியானதற்கு பின்னர் டொனால்டு டிரம்ப் பொது அரங்கொன்றில் உரையாற்றிய முதல் தருணம் இதுவாகும். இதன்போது தாம் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவது பற்றியும் டொனால்டு டிரம்ப் சமிக்ஞை வெளியிட்டார். பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கலஸ் சார்க்கோசிக்கு ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிக்கும் அவரது 2 சகாக்களுக்கும் 2 வருட கால ஒத்திவைக்கப்பட்ட தண்டனையுடன் 3 வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன. தமது அரசியல் கட்சி பற்றிய குற்றவியல் விசாரணையின் தகவல்களை பெறுவதற்காக ஒரு நீதிபதிக்கு பதவி வழங்க முன்வந்தார் என்பது ஜனாதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவிட்-19 தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் உள்ள எய்ம்ஸ் நிறுவனத்தில் பிரதமர் முதலாவது கோவாக்சின் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டார். தகுதியுடைய சகலரும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என பிரதமர் கோரிக்கை விடுத்தார். இந்தியாவில் அடுத்ததாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வேறு நோய்களுடன் கூடிய 45 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக தடுப்பூசி பெறலாம். தனியார் நிறுவனங்களில் பணம் செலுத்தியும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வசதி உள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112260300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியலுக்கும் பெறுமதியான பரிசு. எமக்கான இடத்தில் எமது தெரிவு சிஐபி. நுவரெலியா மாவட்டத்தில் துரித பாரிய அபிவிருத்தி திட்டங்களை அமுலாக்க நகர அபிவிருத்தி அதிகார சபை தயாராகிறது. சுபிட்சத்தின் தொலைநோக்கு என்ற கொள்கை பிரகடனத்திற்கு அமைய நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு ஏப்ரல் 23ஆம் தேதி தொடக்கம் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கும். இந்த திட்டங்கள் நுவரெலியா, பூண்டுலோயா, நானுவோயா, புசல்லாவு உள்ளிட்ட இடங்களில் அமுலாக்கப்பட உள்ளன. நுவரெலியாவின் பழைய குதிரை பந்தய திடலை புதுப்பித்தல் என்பது முதலாவது துரித அபிவிருத்தி திட்டமாக இருக்கும். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியலுக்கும் பெறுமதியான பரிசு. எமக்கான இடத்தில் எமது தெரிவு சிஐபி. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையின் 4 பிரதான விளையாட்டுச் சங்கங்களின் அதிகாரிகள் பங்கேற்கும் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஹாக்கி, கோல்ஃப், கரம், கைப்பந்து ஆகிய விளையாட்டுச் சங்கங்களின் பதவிநிலை அதிகாரிகள் பங்கேற்பார்கள். எதிர்கால தேர்தல்களை நடத்துவது பற்றி ஆராயப்பட இருக்கிறது. விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் அமல் எதிரிசூரிய தலைமை தாங்குவார். தொடர்ந்து 310 வாரங்கள் உலக தரவரிசையில் பட்டியலில் முதலிடத்தை தக்க வைத்த டென்னிஸ் வீரர் என்ற சாதனையை செர்பியாவைச் சேர்ந்த நோவாக் ஜோகோவிச் சமப்படுத்தியுள்ளார். இந்த சாதனை சுவிஸ் வீரர் ராஜர் ஃபெடரருக்கு சொந்தமானதாக இருந்தது. அடுத்த வாரமும் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டால் ஃபெடரரின் சாதனையை முறியடித்த பெருமை ஜோகோவிச்சுக்கு கிடைக்கும். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். புகழ்பெற்ற ஏசியன் பேங்கர் சஞ்சிகை கடந்த ஆண்டு இலங்கையின் வலுவான வங்கியாக கமர்ஷியல் வங்கியை தெரிவு செய்துள்ளது. இந்த வங்கியின் ஐந்தொகை வலுவானதாக இருந்ததால் இதற்கு கௌரவம் கிடைத்ததாக தேசிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் வலுவான வங்கி என்ற கௌரவத்திற்குரிய நிகர்நிலை கேடயம் கடந்த 25ஆம் தேதி கையளிக்கப்பட்டது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹாப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. உலக நாடுகள் கூடுதலான பால்நிலை சமத்துவம் நோக்கி நகர்ந்த போதிலும் உலகெங்கிலும் உள்ள பெண்கள் பொருளாதார வாய்ப்புகளை மட்டுப்படுத்தக்கூடிய சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதாக மத்திய வங்கி கூறுகிறது. கோவிட்-19 பெருந்தொற்று பெண்களின் சுகாதாரம், பாதுகாப்பு போன்றவற்றின் மீது புதிய சவால்களை பிரயோகித்திருப்பதாக வங்கியின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக நோக்குமிடத்து ஆண்களுக்கு வழங்கப்படும் சட்ட உரிமைகளில் 3/4 மாத்திரமே பெண்கள் அனுபவிப்பதாக தெரிய வந்துள்ளது. பொருளாதார செய்தி கேட்டீர்கள். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-wheel புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-wheel புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாளை நாட்டின் பல பாகங்களில் பெரும்பாலும் சீரான காலநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வானிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ, ஊவா மேல் மாகாணங்களில் நாளை காலை பனிமூட்டத்துடனான காலநிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார விடயதானத்தை மத்திய அரசாங்கம் அமுலாக்கும் மூடப்பட்ட சேவையாக மாற்றுவது பற்றி பிரதமர் பரிசீலனை. தோட்டத் தொழிலாளர்களின் நாட்சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பது பற்றிய வர்த்தமானி விரைவில். கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சமுத்திரவியல் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்காக பிரத்யேக செயலகம். பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கலஸ் சார்க்கோசிக்கு சிறை தண்டனை. நாட்டின் 4 பிரதான விளையாட்டுச் சங்கங்களுக்கான தேர்தல்கள் பற்றி நாளை பேச்சுவார்த்தை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.